வணக்கம் நண்பர்களே. இந்த வார EOT சீரியஸ்ல நாம விடையளிக்க போற கேள்வி ஹாட் டாபிக். முட்டை சாப்பிட்டா கேன்சர் வருமா டாக்டர்? இதுதாங்க இப்போ இன்ஸ்டாகிராம்ல ரீசெண்ட் ட்ரெண்ட்ல ஓடிட்டு இருக்கு. எப்பவுமே நம்ம மக்களுக்கு இந்த சிக்கனு முட்டை ரெண்டுமே எப்பவுமே ஆகிறது இல்லைங்க. கொஞ்சம் எல்லாம் நல்லா சரி புரோட்டீன் சாப்பிடுங்க அது இதுன்னு அப்படியே போயிட்டு இருந்தா திடீர்னு இப்படி ஒரு பொருளை கிளப்பி விட்டுருவாங்க. அது எங்க இருந்தோ ஆரம்பிச்சு கடைசியா முட்டை சாப்பிடக்கூடாது சிக்கன் சாப்பிடக்கூடாதுங்கிறது வந்து டெஃபினட்டா நின்றோம். ஒரு வருஷம் 2 வாட்டியாவது இந்த மாதிரி ஒரு பொருளை வர்றது சகஜம் தான் வச்சுக்கோங்க. சரி, இது அப்பப்ப நம்ம பதில் சொல்ல வேண்டியது நம்ம கடமையாயிடுச்சு. இப்போ சமீபத்துல முட்டையில ஒரு பயங்கரமான கேன்சர் காசிங் கெமிக்கல் இருக்கு, அதனால ஒரு கம்பெனி முட்டையை தடை பண்ணிட்டாங்க. இப்ப எல்லா நாமக்கல்ல எல்லா ஊர்லயும் பயங்கரமா செக் பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கரமா வந்து இதெல்லாம் டேஞ்சர், அவ்வளவுதான் முட்டை சாப்பிடக்கூடாதுங்கிற லெவலுக்கு அப்படியே ஓடிட்டு இருக்கு ஒரு விஷயம். FSSAI உணவு பாதுகாப்புத்துறையும் நாடு ஃபுல்லா எல்லா இடத்துலயும் முட்டையில இந்த மாதிரியான பேண்ட் கெமிக்கல் ஏதாவது இருக்கா, தடை செய்யப்பட்ட கெமிக்கல் இருக்கா அப்படின்லாம் சோதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்லாம் ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குங்க. என்ன விஷயம் விலாவரியா பாத்துருவாங்க. நம்பர் 1 நியூஸ் எப்படி இது ஆரம்பிச்சதுன்னு சொல்றேன். அதாவது ஆர்கானிக் முட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து ஒரு முட்டை வித்துட்டு இருக்காங்க. சரிங்களா, நம்ம ஊர்ல அவங்களோட முட்டையை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பை ப்ராடக்ட் AOZ அப்படின்னு சொல்லுவோம், 3 அமினோ 2 ஆக்சசோலிடோன் அப்படின்னு சொல்லிட்டு AOZ அப்படின்னு ஒரு கெமிக்கல் வந்து ரொம்ப மைன்யூட் லெவல், அதாவது மில்லிகிராம் கிராம், அப்புறம் அதுல 1000ல் ஒரு பங்கு மில்லிகிராம், அதுல 1000ல் ஒரு பங்கு மைக்ரோகிராம் சொல்லுவோம். 0.74 மைக்ரோகிராம்ங்கிற லெவல்ல அந்த ஒரு பொருள் இருக்கு. ஸோ ஒரு யூடியூப் சேனல் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு தடை செய்யப்பட்ட கெமிக்கல். ஏன்னா முட்டையில அந்த கெமிக்கல் இருக்கு அப்படின்னா அந்த கோழிகளுக்கு ஆன்டிபயோட்டிக் நைட்ரோஃபியூரான் அப்படிங்கிற வகையான ஆன்டிபயோட்டிக் பயன்படுத்தி இருந்தா மட்டும்தான் இது வந்து இந்த கெமிக்கல் இப்படி இருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து நைட்ரோஃபியூரான் பயன்படுத்துறீங்க, நீங்க ஆர்கானிக்னு சொல்லி விற்கிறீங்க, ஆனா இதை பயன்படுத்துறீங்க, இதுவே ஒரு தடை செய்யப்பட்ட கெமிக்கல் அப்படின்னு ஒரு பயங்கரமா பொருளை கிளப்பிட்டாங்க. இதை வச்சு எப்பவும் போல நம்மளோட இன்ஸ்டாகிராம் மக்கள் எல்லாம் ஐயோ முட்டை பயங்கர ஆபத்து, அந்த கம்பெனியை தடை பண்ணுங்க, அப்புறம் முட்டையவே தடை பண்ணுங்கிற அளவுக்கு ஒரு அளவு ஓடிட்டு இருக்கு. இது விஷயம் என்னன்னு விலாவரியா பார்த்துருவோம். இந்த நைட்ரோஃபியூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா கோழிகள்ல மாடுகள்ல இங்க வந்து ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு ஆன்டிபயோட்டிக் மருந்து. ஏன்னா சில வகையான மிருகங்கள்ல மிக மிக அதிக அளவுல கொடுக்கும்போது அது கார்சினோஜெனிக், அதாவது ஜீனோடாக்சிக் ஆக்டிவிட்டி இருக்கலாம் அப்படின்னு சில ஸ்டடிஸ் இருக்குங்க. மிக மிக அதிக அளவுனா எந்த அளவு அப்படின்னா, நான் இதுல வந்து ஒரு மைக்ரோகிராம் பர் கேஜி அது மாதிரி சொன்னேன் இல்லைங்களா, அதாவது 500 மில்லிகிராம், அதாவது 5 லட்சம் மைக்ரோகிராம், அதாவது இந்த முட்டையில மேக்சிமம் இவ்வளவு இருக்கலாம்னு சில கணக்கு இருக்கு, ஒரு மைக்ரோகிராம் வரைக்கும் இருக்கலாம்னு. 5 லட்சம் மைக்ரோகிராம், அதாவது 5 லட்சம் மடங்கு அதிக டோசேஜ தினசரி ஒருத்தர் உணவுல எடுத்துட்டு வந்தா அந்த மிருகங்களுக்கு எலிகளுக்கு அதுக்கெல்லாம் சில வகையான கேன்சர் வந்ததா வந்து ஆராய்ச்சிகள் இருக்குங்க. மனிதர்கள் வந்து அந்த நைட்ரோஃபியூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா மனிதர்களுக்கு பெரிதா கேன்சர் காசிங் எஃபெக்ட் இல்லை. ஏன்னா அதே குரூப்பை சேர்ந்த நைட்ரோஃபியூரன்டைன் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம யூரின் இன்ஃபெக்ஷனுக்கு பயன்படுத்துகிற ஒரு ஆன்டிபயோட்டிக், மருத்துவர்கள் எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு தெரியும். அதே மனிதர்களுக்கு சேஃப் ஆனது. விலங்குகளுக்கு தான் சில சமயம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, அதுவும் நாம் எடுக்கிற டோஸ்ல எதுவும் பிரச்சனை பண்றதில்லை. ஸோ விலங்குகளுக்கு இப்படி ஒரு டவுட் இருக்கிறதுனால பொதுவாக யூரோப்பியன் யூனியன், அமெரிக்க FDA, அப்புறம் இந்திய உணவு பாதுகாப்புத்துறை இவங்கெல்லாம் பை சான்ஸ் 1 மைக்ரோகிராம் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது 1 மைக்ரோகிராம் வந்து இருக்குன்னா ஈவன் ஒரு டெஸ்ட்ல ஒரு எரர்னால கூட 1 மைக்ரோகிராம் வரைக்கும் இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலாவே முட்டைகளை பரிசோதிக்கும் போது ஒரு 0.5 0.7 அதெல்லாம் இயற்கையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க வல்லுநர்கள். ஸோ அது வந்து ஆக்சுவலி ஒரு மேட்டரே இல்லை. எப்பவும் போல ஏதோ ஒரு யூடியூப் சேனல் அந்த ஒரு ரிப்போர்ட்டை சரியா மேபி அனலைஸ் பண்ண தெரியாமையா அல்லது அதிகமாக ஒரு பூதாகரப்படுத்தணும்னு நினச்சோ இதை வந்து ஒரு பெரிய பொருளை ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி நல்லது கெட்டது அப்படின்லாம் நான் சொல்ல வரலைங்க. அது வந்து ஆக்சுவலாக ஆல்ரெடி பெர்மிசிபிள் லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. இப்படி ஒரு முட்டையை 1 மைக்ரோகிராம் அளவு ஒரு மனுஷன் சாப்பிட்டு கேன்சர் வரணும்னா ஒரு நாளைக்கு 1000லேருந்து 1500 முட்டை சாப்பிடணுங்க. அந்த மாதிரி வருஷ கணக்காக சாப்பிட்டாதான் அதுல இருந்து கேன்சர் வரத்துக்கு ஒரு தியரட்டிக்கல் பாசிபிலிட்டியே இருக்குது. இதுதாங்க நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த நைட்ரோஃபியூரான்ஸ் மருந்துகள் மனிதர்களுக்கு சகஜமாக பயன்படுத்தக்கூடிய மருந்து ஒன்று. கோழிகளில் இந்த நாமக்கல் இந்த அசோசியேஷன்லாம் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து நம்ம பயன்படுத்துறதே இல்லை, 10 வருஷமா இதெல்லாம் யூஸ்ல இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது அப்பப்போ இந்த பை ப்ராடக்ட்ஸ் AOZங்கிறத டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது பயன்படுத்தியிருக்காங்களான்னு தெரியறதுக்கு நெகட்டிவ் தான் வந்திருக்கு. இந்த கான்ட்ரவர்சியில் மாட்டின கம்பெனி அந்த ரிப்போர்ட்டுமே இந்த பர்மிசிபிள் லிமிட்டுக்கு கீழே தான் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஈவன் அந்த யூடியூப் சேனல் காமிக்கிற வீடியோலயே கீழே இருக்குன்னு தான் வந்திருக்கு. அப்புறம் ஏன் இந்த கான்ட்ரவர்சிங்கிறது எனக்கே தெரியலங்க. சரிங்களா, ஆஸ் யூசுவல் ஒன்று கிளப்பி விட்டாதான் நம்ம ஊர்ல காட்டு தீ மாதிரி பரவிடுமே, அப்படிதாங்க ஆரம்பிச்சிருக்கு. அது அந்த கம்பெனியில் ஆரம்பிச்சு
கடைசியாக முட்டையே வந்து உங்களுக்கு வந்து ஆபத்து அப்படிங்கிற லெவலில் கொண்டு வந்து விட்டாங்க. இப்போல்லாம் முட்டை சாப்பிட்டா கேன்சர் வந்துருமாங்கிற அளவுக்கு பயந்துட்டாங்க. என்னதாங்க பண்ணுறது? முட்டை வேற விலை ஏறிட்டு இருக்கு. 7 ரூபாய் 7,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கு. முட்டை விற்கிற விலையை குறைக்கிறதுக்கு தான் யாரோ நம்ம முட்டை சாப்பிட்ற மக்கள் இப்படி ஏதாவது ஒரு தகுதித்தம் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கே டவுட்டா இருக்கு. நாமக்கல் கோழிப்பண்ணை அவங்களே அசோசியேஷனே தான் சொல்லியிருக்காங்க, யாரோ விலை ஏறிட்டு இருக்கிறத நிறுத்துறதுக்கு தான் அப்படி ஏதோ கிளப்பி விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாங்க. வாய்ப்பு இருக்கு, எனக்கு தெரியல. ஸோ நம்பர் 1, நாம சாப்பிட்ற முட்டைலாம் சேஃப் ஆனதுங்க. ஈவன் அந்த கம்பெனி முட்டை அந்த பிரச்சனையில் இருக்கிறதே ஒன்றும் பிரச்சனை இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல. இருந்தாலும் அந்த 1 தான் அளவுடு. நீங்க 0.7 இருக்குன்னு கேட்குறாங்க. இந்த கேள்வி அபத்தமானது மாதிரி தான் எனக்கு தெரியுதுங்க. பொதுவாக முட்டை ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவு, 9 எசென்ஷியல் அமினோ ஆசிடும் இருக்கக்கூடிய அருமையான உணவு. சந்தோஷமா தாராளமா எல்லாரும் சாப்பிடலாம், எதை பத்தியும் யோசிக்காம. முட்டை சாப்பிட்டா கேன்சர் வந்துடும் அப்படிங்கிற லெவலுக்கு இதை பூதாகரப்படுத்தாம இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபெலோ இன்ஸ்டாகிராமர்கள், யூடியூபர்கள் இந்த மாதிரி வந்து மக்கள் கிட்ட நான் கைகூப்பி வணங்கி கேட்டுக்கிறேன். அப்பப்போ உங்களுக்கு நல்ல ஃபாலோயர்ஸ், லைக்ஸ் நல்ல பிரபலம் அடையணும்னா நிறைய வேறு ஏதாவது டாபிக் எடுத்து பேசுங்க. ஏதாவது சினிமா நடிகைகள் என்ன பண்ணுறாங்க, நடிகர்கள் என்ன பண்ணுறாங்க, எந்த கட்சி தலைவர் என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் பேசுங்க. சாப்பிட்ற பொருளில் இந்த மாதிரி ஏதோ ஒன்று கிளப்பி விட்டு மக்கள் மனசில் வந்து பயத்தை வார்க்காதீங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி குழப்பம் அடைய தேவையில்லை. சந்தோஷமாக முட்டை சாப்பிட்லாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நன்றி, வணக்கம்.